தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 1986 ஆண்டு 4ஆம் இலக்க மற்றும் 1977 ஆண்டு 1ஆம் இலக்க சட்டங்களை திருத்தி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு கிடைக்கும் விசேட நலன்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் நீக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனம் ஊடாக இந்த சலுகை குறைப்பு குறித்து அறிவித்திருந்தது. இந்த நலன்களை நீக்கும் வகையில் 2 புதிய சட்ட மூலங்களை தயாரிக்க நீதித்துறை மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சர்கள் குழு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான சட்ட வரைவுகள் உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் வைத்தே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேல் பகுதிகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். மொரட்டுவை எகடவு என போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகத்துவாரம் மீனவ துறைமுகத்துக்கு அருகில் நேற்று மீன்பிடிப்பதற்காக 2 மீனவர்கள் கடலுக்கு சென்று கரைக்கு திரும்பிய நிலையில் மீன்பிடி படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போன 2 மீனவர்களின் சடலங்கள் இன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கடற்படையினரின் உதவியுடன் காணாமல் போனோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மொரட்டுவை கடற்கரை பகுதியில் கரையொதுங்கியிருந்த நிலையில் போலீசாரால் குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மொரட்டுவை பகுதியில் வசித்த 39 மற்றும் 52 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் சந்தமாளி உளவிடகே மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலில் காயமடைந்த சந்தமாளி உளவிடகே சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். சந்தமாளி உளவிடகே கொழும்பு மாநகர சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் தனது அலுவலகத்துக்கு சென்றிருந்த போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பாதானிய வீதியில் 72வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தபுதேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடையவர் ஆவார். 2026ஆம் ஆண்டிலிருந்து 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆசிரியர் பயிற்சி குறித்த கலந்துரையாடல் நேற்று மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் 2028ஆம் ஆண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 2029இல் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சாதாரண தர பரீட்சை நடாத்தப்படும் எனவும் மற்றும் தரம் 9 முதல் தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். 2026 நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டுதல்களை 2025 ஆகஸ்டில் வெளியிட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கல்துமுல்லையில் போக்குவரத்து விதிகளை மீறி பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸின் சாரதி நேற்று கைது செய்யப்பட்டதாக கல்துமுல்லை போலீசார் தெரிவித்தனர். கல்துமுல்லை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சாரதியை சோதனை செய்யப்பட்டதில் சாரதி மது போதையில் இருப்பது
கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் சாரதி கல்துமுல்ல மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பரிசோதனை செய்தபோது மதுபோதையில் இருந்தது வைத்திய அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க குறித்த பஸ்ஸுக்கு வேறு சாரதியை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். களுத்துறையில் பாதுவை நகரத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய 2 விபச்சார விடுதிகள் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 10 பெண்கள் உட்பட 11 பேர் பாதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். 20 முதல் 50 வயதுக்குட்பட்ட 10 பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது மனைவியை சுட்டுக் கொன்ற கணவன் திங்கட்கிழமை அன்று தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக மெதகம போலீசார் தெரிவிக்கின்றனர். மொனராகலை மாவட்டம் மெதகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெந்தவின்ன கொங்கஸ்லாந்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபருக்கு கடந்த 14ஆம் தேதி மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மனைவி வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் நடந்து சென்ற போது அவர் மனைவியின் பின்னால் சென்று அவரை சுட்டு கொன்றுவிட்டு தப்பிச் சென்றார். மனைவியை சுட்டு கொன்றுவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் தேடி வந்துள்ளதுடன் இதன்போது மனைவியை சுட்டுக் கொன்ற அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொன்று உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருடப்பட்ட ரஷ்யா தயாரிப்பிலான துப்பாக்கியொன்றை பாதுகை பட்டரேகா பகுதியில் குப்பை குவியலுக்கு அடியிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக மீகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு பாதுகை போலீஸ் பிரிவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து இந்த உரிமம் பெற்று துப்பாக்கியை கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றதாக பாதுகை போலீசாருக்கு புகார் கிடைத்திருந்தது. இந்த நிலையில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலே குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. சென்கிளியார் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளில் நீரோட்டத்தின் வேகம் அதிகரித்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையால் நீரோட்டத்தின் அளவு அதிகரித்துள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு நேற்று திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கத்தின் சிறிய வான்கதவுகள் தானாகவே திறந்து கொள்வதன் காரணமாக நீர்த்தேக்கத்துக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள கொத்மலை ஓயாவின் இரு மருங்கிலும் வசிப்பவர்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் அதற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைவரையும் மிகுந்த எச்சரிக்கையின் கீழ் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்கு, களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்தை, வளலாவட்ட, பாலிந்தனுவர, புலட்சிங்கல, கண்டி மாவட்டத்தில் கங்கை, இகல, கோரள, கேகாலை மாவட்டத்தில் தரணியகல, யட்டியந்தோட்டை, தெஹியபுட்ட, நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, ரத்தினபுரி மாவட்டத்தில் குருவிட்ட, எகலியகொட, பெல்மடுள்ள, எலபாத, கலவாட, திவிதிகல, அயகம மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிரான்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு குடவத்த பகுதியில் குளிரூட்டி பழுது பார்க்கும் நிறுவனத்தில் எரிவாயு கசிவின் காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பரவிய தீயை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பு மாநகர சபையின் 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீப்பரவல் காரணமாக அந்த நிறுவனம் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளதுடன் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.